பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 11ஆம் அதிகாரத்திலிருந்து The Lord's Prayer is Good News, கர்த்தருடைய ஜெபம் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? The Lord's Prayer, கர்த்தருடைய ஜெபம். இந்த லார்ட்ஸ் ப்ரேயரை சில திருச்சபைகளில் பார்த்தீங்க அப்படின்னா தவறாமல் ஒவ்வொரு வாரமும் அதை சொல்லுவாங்க. சில திருச்சபைகளில் ஒருவேளை இந்த லார்ட்ஸ் ப்ரேயர் பைபிளில் இருக்குதா அப்படின்னு கூட யோசிக்கக்கூடிய விதத்தில் அதை பயன்படுத்துவதே கிடையாது. ஆனால் இந்த லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்லும்போது இது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆகவே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நம்ம சிந்திக்கக்கூடியது என்னன்னா, the Lord's prayer is good news. கர்த்தருடைய ஜெபம் ஒரு நற்செய்தி. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், இயேசுவின் பாதம் ஒரு நற்செய்தி. Jesus' feet is good news. ஏன் அது நற்செய்தி? இயேசுவானவர் நம்மோடு பேச அவர் விருப்பமாக இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும் என்பதுதான். அவர் நம்மோடு பேசுவது மாத்திரமல்ல, நாம் பேசுவதை கூட அவர் கேட்க விருப்பமாக இருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதில் 1, 2, 3, 4 வசனங்கள். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த இடத்துல சீஷர்கள் இயேசுவானவரை கவனித்து கொண்டே வராங்க. இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கூட ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 12 சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக நைட்டெல்லாம் ஜெபிக்கிறார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு போய் ஜெபிக்கிறார். ஸோ அவருடைய ஜெப வாழ்க்கையை சீஷர்கள் கவனித்து கொண்டே வராங்க. இயேசுவானுடைய ஜெப வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு இம்பேக்ட், ஒரு பாதிப்பை நல்ல விதத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் அந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்கள் ஒருத்தர் கேட்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போலவே நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பொதுவாக அந்த டீச்சர்ஸ், ராபாய், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைபிள்ஸ்க்கு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. யோவான் அப்படிதான் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இங்க இயேசுவானவர் ஜெபிக்கிறத பார்த்து கொண்டிருந்த சீஷர்கள், ஒருவேளை இயேசு ஜெபித்தது போல நம்மளும் ஜெபித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இயேசுவானவர் உடனே எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல இத ஒரு தியரி மாதிரி, ஓகே, இப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க போறார், நம்ம இப்படி செய்ய போறோம் அப்படின்றத காட்டிலும் பிராக்டிக்கலா இயேசுவானவர் ஜெபிக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஐ திங்க் அது ஒரு நல்ல காரியம். இது ஏதோ
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து கேட்டுட்டு ஒரு நல்ல டெக்னிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படி என்பதற்காக அல்ல. இத இயேசுவானவர் ஜெபிப்பதை போலவே இவங்களும் ஜெபிக்க ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை நிச்சயமாகவே ஒரு நல்ல ஆசை. இயேசுவானவர் அதை அறிந்துதான் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ முதல்ல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இதை குறித்து நம்ம இன்னொரு பகுதியிலையும் வாசிக்கிறோமேன்னு சொல்லி. கண்டிப்பா கலிலேயா பகுதியில் இயேசுவானவர் மலை பிரசங்கத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த ஜெபத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது 2வது முறையாக இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். இங்க எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த தருணத்துல சீஷர்கள் கேட்கும்போது, ஒரு சீஷன் கேட்கும்போது கற்றுக் கொடுக்கிறார். அந்த இடத்துல மலை பிரசங்கத்துல திரளான ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஜெபத்தை குறித்து சொல்லும்போது இப்படி ஜெபித்தால் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஈவன் 10 கற்பனைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது கூட 2 முறை அந்த 10 கற்பனைகளை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதே விதமாக தான் இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். 2 முறை இயேசுவானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். 2 முறை அவர் செய்திருப்பதனால இது ரொம்ப முக்கியம் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் 2 முறை செய்திருப்பதனால சில இடத்துல சில சேஞ்சஸ் இருக்கும். பட் ஆனா இன்றைக்கு நம்ம இந்த பகுதியிலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை இயேசுவானவர் சொல்றார். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. So Father in heaven. So இந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப், ஜெபிக்க வேண்டும் என்றால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இந்த ரிலேஷன்ஷிப் அவசியம் என்பதை இயேசுவானவர் இங்க சொல்றார். ஒரு ஃபாதர் சன் டாட்டர், ஃபாதர் சில்ட்ரன், அந்த ரிலேஷன்ஷிப் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யாரெல்லாம் அவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது, பிதா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது, இது நாமவே கூப்பிடுவது கிடையாது. இந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ வரும் அப்படின்னா, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக மரித்த இரட்சகர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றோம்ல, அப்போதான் நாம் அவருக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இந்த ஜெபத்தை நம்ம செய்ய முடியும். அதை தான் இயேசுவானவர் ஃபர்ஸ்ட் திங்கா செய்றார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 6 காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த ரிலேஷன்ஷிப்ல, அப்பா என்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து 6 காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த 6 குறிப்புகளை நம்ம 2ஆக பிரித்து கொள்ளலாம். அந்த முதல் 3 ரிக்வெஸ்ட் இருக்குல்ல, 3 காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு ஆர் ஃபாதர் இன் ஹெவன், பரமண்டலங்கள் இருக்கிற நமது பிதாவுக்கு எது முக்கியம். அடுத்தது என்ன சொல்லலாம்னா, வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு அஸ், நமக்கு எது முக்கியம். பிதாவே என்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து முதல்ல நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியம் எது நம்முடைய பிதாவுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த 3 குறிப்புகள் நமக்கு எது முக்கியம். இதுதான் இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு ஆர் ஹெவன்லி ஃபாதர், பரமண்டலங்கள் இருக்கிற நம்முடைய பிதாவுக்கு எது
ரொம்ப முக்கியமானது. 3 காரியத்தை இந்த 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்பர் 1. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, 2வது. 3வது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நாமம் இஸ் நேம், அவருடைய நாமம். அடுத்தது இஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யம். அடுத்தது இஸ் வில், அவருடைய சித்தம். இந்த 3 காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 3 காரியத்தை நாம் எப்படி நம்முடைய ஜெபங்கள்ல வைத்து செய்யலாம். இந்த ஆக்சுவலா கர்த்தருடைய ஜெபம், த லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ நாம் மனப்பாடம் செய்வதற்காகவோ அல்லது நம்முடைய ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்ல அதை சர்ச்சா சொல்வதற்காகவோ, இல்லைன்னா நம்முடைய ஃபேமிலி பிரேயர்ல அதை நாம் சொல்வதற்காகவோ மட்டும் கிடையாது. கண்டிப்பாக நாம் சொல்லலாம், மனப்பாடம் செய்யலாம், சர்ச் ஆராதனைகள்ல இதை சொல்லலாம், ஃபேமிலி பிரேயர்ஸ்ல நம்ம நிச்சயமாக நாம் சொல்லலாம். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், அது நிச்சயமாகவே நம்ம இந்த ஜெபங்களை பல விதங்கள்ல, பல விதமான சூழ்நிலைகள்ல இதை செய்வதற்கு இது நிச்சயமாகவே உதவியாக இருக்கும். ஆகவே இந்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம கேட்கும்போது, நம்ம ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம், அல்லது நம்முடைய திருச்சபையை வைத்து ஜெபிக்கலாம், அல்லது நம்முடைய சமுதாயத்தை வைத்து ஜெபிக்கலாம், அல்லது நம்முடைய சிட்டி, நம்முடைய பட்டணத்தை வைத்து ஜெபிக்கலாம், அல்லது நம்முடைய கண்ட்ரி, நம்முடைய நாட்டை வைத்து ஜெபிக்கலாம், அல்லது உலகத்தை வைத்து ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட விதங்கள்ல இதை ஒரு மாடலா, ஒரு டெம்ப்ளேட்டாக வைத்து நம்முடைய ஜெபத்துல இதை செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 காரியங்கள், வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு ஆர் ஹெவன்லி ஃபாதர், நம்முடைய பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவுக்கு எது ரொம்ப முக்கியமானது. ஸோ இஸ் நேம், அடுத்தது ஹிஸ் கிங்டம், அடுத்தது ஹிஸ் வில், அவருடைய நாமம், அவருடைய பெயர், அடுத்தது அவருடைய ராஜ்யம், அடுத்தது அவருடைய சித்தம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, நம்ம இப்படி ஜெபிப்பதனால தான் பிதாவுடைய நாமம் பரிசுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, தேவ தூதர்கள் அவரை எப்படி ஆராதித்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன தேவ தூதர்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. தேவ தூதர்கள் ஓயாமல் இரவும் பகலும், நாம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்வதனால அவர் பரிசுத்தப்படுகிறவர் அல்ல. இந்த பாயிண்ட நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கக்கூடியது, பரலோகத்துல தேவ தூதர்கள் ஓய்வில்லாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 52ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பூமியில நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பரமண்டலங்களில் ஆண்டோடைய நாமம் ஓய்வில்லாமல் பரிசுத்தமாக காணப்படுகிறது. ஆனால் பூமியில நித்தமும் இடைவிடாமல் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, புறஜாதிகள் மத்தியில தேவனுடைய நாமம் உங்களாலே தூஷிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நாம் எப்படி அதை யோசித்து ஜெபிக்க வேண்டும் என்றால், எப்படி நான் அவருடைய நாமத்தை
மகிமைப்படுத்த முடியும்? எப்படி நான் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் இருக்க முடியும்? எப்படி நான் அவருடைய பெயருக்கு ஒரு களங்கம் இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி என்னாலே அவருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் இருக்க முடியும்? இப்படிதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய மனதில் வரக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த பாயிண்ட் எனக்காக அல்லது என்னுடைய குடும்பத்துக்காக அல்லது என்னுடைய ஃபெலோஷிப்காக என்னுடைய சர்ச்காக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட எப்போதும் நாம் விட்டுவிடக்கூடாது. 2வது குறிப்பு அவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி சொல்றார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வரும்போதே அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அவர் சொல்லும்போது கூட என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இயேசுவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது அல்ல. அல்லது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ரூல், அவருடைய ரெயின், அவருடைய அரசாட்சி, அவருடைய ஒரு அதிகாரம். ஸோ இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே அவர் தான் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது போல இருக்காது. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய காரியங்கள் ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விதத்தில் இருப்பது கிடையாது. ஆகவே இந்த இடத்துல இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, ஈவன் நம்முடைய திருமணமே தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தக்கூடியது. விசுவாசிகளின் திருமணம், அதே போல விசுவாசிகளின் குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு திருச்சபை, இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தையே வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். ஸோ இந்த குறிப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, நம்முடைய அத்தனை வாழ்க்கையின் சூழலிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, தேவனுடைய ஒரு ரூல், தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே நாம் இருக்கின்றவர்களாக அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த ஒரு பரிசுத்தம், அந்த ஒரு விதமான ஒரு வாழ்க்கை, இதை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து தொடங்கின அவருடைய ராஜ்யம் எப்போ அது நித்திய காலமாக இருக்கும் அப்படின்னா திரும்ப அவர் வரும்போது, அப்படி அவர் வரும்போது எல்லாவற்றையும் அவர் சரியாக்குவார். அந்த டைமில் தான் தேவனுடைய ராஜ்யம் முற்றிலும் ஒரு சீரானதாக காணப்படும். இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த குறிப்புக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் பாவம் நிறைந்த ஒரு உலகம், அதே போல் சஃபரிங், பாடுகள் நிறைந்த ஒரு உலகம். மரணம் தேவன் படைத்த அந்த ஃபர்ஸ்ட் படைப்பில் கிடையாது. பாவத்தினால மரணம். இயேசு திரும்ப வரும்போது இந்த பாவங்கள் இல்லாத, பாடுகள், உபத்திரவங்கள் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறார். ஆகவே நீங்களும் நானும் நம்ம பாடுகள் வழியாக கடந்து வரும்போது கூட, அதே போல பாவத்தினால நாம் சோர்ந்து போயிருக்கும் போது கூட நம்ம இந்த குறிப்புக்காக ஜெபிக்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவளுடைய பேரை சொல்லி கூட உம்முடைய ராஜ்யம் அவர்களுடைய வாழ்க்கையில் வருவதாக அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கூட உம்முடைய ராஜ்யம் எங்களுடைய தேசத்துல வரட்டும் சுவாமி, உம்முடைய அரசாட்சி,
உம்முடைய ஒரு ரூல், உம்முடைய ஒரு ரெயின் எங்களுடைய தேசத்தில் நடக்கட்டும் அப்படின்னு கூட நம்ம ஜெபிக்கலாம். மூன்றாவது இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஈவன் அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி வேதவசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்ன தெரியுமா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதுதான் இந்த பூமியில நடக்கணும். இப்படி ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் வந்து வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு அவர் ஹெவன்லி ஃபாதர். இதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு விருப்பம். இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றார். நம்முடைய ப்ரேயர் அப்படின்னு சொல்லி வரும்போது, நம்முடைய ஜெபம் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய நேரத்துல வந்து அது செல்ஃபிஷாக இருக்கக்கூடியதாக இருக்கு. என்னை குறித்து அல்லது என்னுடைய குடும்பத்தை குறித்து அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அப்படியே அவர் அதை தலைகீழாக மாற்றி அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும், அவருடைய ராஜ்யம் வரணும், அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும், இதற்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதற்கு தேவன் பயன்படுத்தக்கூடியவங்க யாரு? நீங்களும் நான். ஸோ அடுத்த 3 குறிப்பு, வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு அஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பரமபிதாவுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஓகே, பட் ஸ்டில் இயேசுவானவர் இங்க என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்க ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஸோ அடுத்த 3 குறிப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். இந்த இடத்துல எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி இல்லை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆகாரம் அப்படின்னு சொல்றது வெறும் ஃபுட் மட்டும் இல்லை, பேசிக் நெசசிட்டிஸ். ஓகே, தங்குவதற்கான இடம், அதே போல் போதிய பொருளாதாரம், இப்படி பல விதங்களை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபுட் அப்படி பிரெட் அப்படின்னு சொல்லும்போது, அன்றன்றுள்ள ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி ஃபுட் மட்டும் இல்லை, இது பேசிக் நெசசிட்டிஸ். ஓகே, இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்வதனால இதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு ஒருவேளை நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும் போது, அப்படி சந்திக்கப்படாதவர்கள் நம்மத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த அருமையான குறிப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு தாரும், எனக்கு தாரும் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு தாரும் மட்டும் இல்லை, நான் இருக்கக்கூடிய என்னுடைய இடத்துல, நான் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் கம்யூனிட்டியில், என்னுடைய திருச்சபையில். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அன்றன்றுள்ள தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்றென்றும் எங்களுக்கு தாரும். இதை குறித்து யோசிக்கும் போது எனக்கு சாலமோனுடைய ஜெபம் வந்து ஞாபகத்துக்கு வருது. நீதிமொழிகள்ல 29ஆம் அதிகாரத்துல அதை குறித்து வாசிக்கிறோம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஒரு சூப்பர் பிரேயர். அதிகம் அவர் நமக்கு கொடுப்பதனால தேவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. இல்லாதனால நாம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அதே விதமாக தான் இந்த இடத்துல இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். நம்முடைய பேசிக் நெசசிட்டிஸ்க்காக, அன்றாட தேவைகளுக்காக நிச்சயம் நம்ம ஜெபிக்க வேண்டும். இயேசுவானவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆகவே நம்ம ஜெபிக்கலாம்.
அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கக்கூடியது, நம்முடைய முக்கியமான தேவை என்னன்னா forgiveness of sins, பாவ மன்னிப்பு. எப்படி டெய்லி பிரெட், அன்றன்றுள்ள அப்ப நமக்கு தேவையோ அதே போல பாவ மன்னிப்பும் நமக்கு நிச்சயமாக தேவை. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இல்லை. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, அதுதான் நம்முடைய ஆண்டவர், பாவங்களை மன்னிக்கிறவர். நீங்களும் நானும் எனக்கு பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பாவமான மனுக்குலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடையவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருப்பதனால நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு விரோதமாக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தேவன் சொல்லியிருக்கக்கூடிய காரியங்களையும் நம்ம செய்ய தவறிடுறோம். எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரோ அதை செய்து விடுகிறோம். ஆகவே எப்படி அன்றன்றுள்ள ஆகாரம் நமக்கு தேவையோ தினந்தோறும் நமக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயமாக தேவை. பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்றார், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படின்னு சொல்லி. பொல்லாதவர்களாகிய நாங்களே மன்னிக்கிறோம். ஆனா நீங்க பரமபிதா நிச்சயமாக மன்னிப்பீங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இது ஒரு கண்டிஷன் கிடையாது. நம்ம மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிப்பதனால்தான் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடையாது. இது ஒரு உறுதியான ஒரு காரியம். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், நமக்கு புது வாழ்க்கையை தருகிறவர். அது நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் பிறருடைய தப்பிதங்களையும் மன்னிப்பாங்க நிச்சயமாக. சில நேரத்தில் அந்த forgiveness குறித்து நம்ம பேசும்போது நம்ம யோசிக்கக்கூடிய காரியம், மன்னித்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு ஒரு சமாதானம், ஒப்புரவு ஆகுதல் இதெல்லாம் நடந்து ஒருவேளை முன்னாடி இருந்தது போலவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடும், ரைட்? ஒருவேளை நமக்கு விரோதமாக செய்தவர்கள் நம்ம மன்னித்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது, நம்ம பழி வாங்கக்கூடாது. அவங்களுக்கு தவறான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது கடவுள் பார்த்து கொள்வார். ஆனால் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் நடக்கணும். அது இட் வில் டேக் டைம். ஆனால் forgiveness நம்ம கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அதை ரிலீஸ் பண்ணுவதன் மூலமாக நாம் தேவனுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு தேவன் அதன் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ முடியும். ஒருவேளை நமக்கு விரோதமாக செய்தவர்கள் மத்தியிலையும் நமக்கும் சமாதானம் எப்போ நடக்கும்னா, அண்ட் இட்ஸ் அ ப்ராசஸ். சில நேரத்தில் தவறு செய்தவர்கள் தவறு என்பதை உணராத பட்சத்தில் இந்த காரியம் நடக்காது. பட் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்களை மன்னித்து விடுவது. இந்த மன்னிப்பை குறித்து 5வதாக சொல்லுகிறார். 6வதாக கடைசியாக சொல்லக்கூடியது என்னன்னா, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Deliver us from evil. இந்த இடத்துல சோதனைக்குட்பண்ணப்படாமல் அப்படின்னு பார்ப்பதனால ஒருவேளை அவர் தான் நம்மளை சோதிக்கிறாரா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். யாக்கோபுக்கு எழுந்த நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவன் நம்மளை சோதிக்கிறவரே அல்ல. அவனவன் தன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு தான் சோதிக்கப்படுகிறான். அவர் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. நிச்சயமாகவே அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் இந்த இடத்துல பார்க்கக்கூடியது என்னன்னா, தீமையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும்படியாக நம்ம அனுதினமும் அவரிடத்துல ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த தீமையான உலகத்தில் வாழ்வதனால சோதனைக்குள்ளாக நாம் தள்ளப்படுவது இயல்பு. ஆனால் அந்த சோதனையில் விழாமல் இருப்பதற்காக நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். உலகத்தின் மூலமாக அல்லது நம்முடைய மாம்சத்தின் மூலமாக
பிசாசின் மூலமாக வரக்கூடிய சோதனைகளில் நாம் விழாதபடிக்கு இருப்பதற்கு அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படும் போது, அதே போல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு இருக்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய விதத்தில் வாழ்வோம். தேவனுடைய ராஜ்யம் அது ஸ்தாபிக்கக்கூடிய விதத்தில் வாழ்வோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே இந்த 6 பாயிண்ட்ஸ் இதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லி இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தது, நம்ம அதை மனப்பாடம் செய்வதோடு நின்று விடக்கூடாது, ஆராதனையில் பயன்படுத்துவதோடு நின்று விடக்கூடாது, இல்லைன்னா ஃபேமிலி ப்ரேயர்ஸில் பயன்படுத்துவதோடு, இல்லை நம்முடைய தனி ஜபங்களில் இந்த 6 பாயிண்ட்ஸையும் வைத்து அந்த அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் இந்த 6 பாயிண்ட்ஸை நம்ம மனதில் வைத்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவானவரே தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால இது ஒரு நற்செய்தி. எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மாஸ்டர் டீச்சர், கிரேட் டீச்சர் இயேசுவானவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பயன்படுத்துவோமா? இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நீங்கள் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய வெப்சைட் ஆன Gospel Life Resources என்ற இணையதளத்திற்கு சென்று கர்த்தருடைய ஜெபத்தில் இயேசுவோடு 30 நாட்கள் என்ற நூலை நீங்கள் வாசித்து தியானிக்கலாம். அடுத்த வாரம் டாக்டர் எபி will speak from Luke chapter 13 on the good news and the bad news. நற்செய்தியும் துயரச் செய்தியும் என்ற தலைப்பில் நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, have a blessed week. Bye.